ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எடுத்திருக்கிறேன். இதில் 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்து அதை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் பெரிய துண்டுகளாக வெட்டி எடுத்திருக்கிறேன். இதோடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கத்திரிக்காவை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர காட்டிக்குமே நல்லா வதக்கிக்கொற வேணும். எந்த முறையில் கத்திரிக்காவை ஆக்கினாலுமே கத்திரிக்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அளவில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கின கத்திரிக்காவை ஒரு பிளேட்க்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இதே எண்ணெயில் ஒரு 10லேருந்து 15 மட்டுக்கும் சின்ன வெங்காயத்தையும் வறுத்து சேர்த்துக்கோங்க. இது செய்ய வேணுமென்று இல்லை, ஆனால் சின்ன வெங்காயத்தை இது மாதிரி எண்ணெயில் வதக்கி சேர்க்க போக்கோல டேஸ்ட் நல்லா இருக்கும். அடுத்து இதே சட்டியில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடு, 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கோங்க. கடு வெடித்ததுக்கு பிறகு அதில் 2 காஞ்ச கொச்சிக்காவை சேர்த்துக்கோங்க. இதோடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா சின்னதாக வெட்டி சேர்த்துட்டு இதோடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இது மாதிரி வதங்கினதுக்கு பிறகு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளைப்பூடு இடித்து சேர்த்து அதோட பச்சை வாசம் போக்காட்டிக்குமே நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு தக்காளியை நல்லா சின்னதாக வெட்டி சேர்த்திருக்கிறேன். இதை நீங்கள் பிளெண்டர் ஜாரில் அரைச்சிட்டும் சேர்க்கலும். இதோடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திருக்கிறேன். மசாலாலாம் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொறையிலும். அடுத்து கொஞ்சமாக புளி எடுத்து நான் அதை தண்ணியில் ஊற வச்சுட்டு புளி தண்ணி சேர்த்துக்கொண்டேன். நீங்கள் சேர்த்திருக்கிற தக்காளியிலே புளித்தன்மை கூட இருந்துச்சுன்னு சொன்னால் புளி தண்ணி சேர்த்துக்கொறாதீங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தைனம் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு தைனம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடியால் மூடி மசாலாவை வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு பிறகு மூடியை திறந்து பாருங்கள், மசாலாலாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ இதில் நாங்கள் வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காயும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா கலந்ததுக்கு பிறகு மறுவாள் மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ டேஸ்டான கத்திரிக்காய் தொக்கு ரெடி. இது வெள்ளை சோறு மற்றது பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கட்டாயம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபி ஒன்றோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.